விராட் கோலி அவர்கள் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகி இருக்கிறதா வந்த செய்தி தவறு அப்படின்றத கிளாரிஃபை பண்ற விதமா பெங்களூர் காவல்துறை விராட் கோலி அவர்கள் மேல எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு அபிஷியலா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி அவங்களுடைய முதல் ஐபிஎல் டிராஃபியை ஜெயிச்சதுக்கு அப்புறமா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு கிராண்டா ஈவெண்ட் நடத்தி இதை செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேடியமுடைய சீட்டிங் கெப்பாசிட்டி 35,000 தான். ஆனால் வெளியே கூட்டின கூட்டத்துடைய எண்ணிக்கை 1,00,000க்கும் மேலே இருக்கும். இதனால க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண போலீஸார் ரொம்பவே திணறிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிச்சுவேஷன் ரொம்பவே சீரியஸ் ஆகி 11 பேர்கிட்ட உயிரிழந்துட்டதாகவும் 30க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சிச்சுவேஷன் உள்ள ஈவென்ட் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரிய வர அந்த ஈவெண்ட்டை உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இதை பத்தி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும், போதுமான நடவடிக்கை கண்டிப்பா கூடிய விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு கர்நாடக முதல்வர் உறுதி அளிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இறந்தவங்களுடைய குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷனும் வழங்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சிருந்தாரு. இது ரிலேட்டடா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், டிஎன்ஏ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அவங்களுடைய ஈவெண்ட் பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் இவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அது ரிலேட்டடான விசாரணையும் நடந்துட்டு வருது. இதில் முக்கியமான ஆட்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இப்போ விராட் கோலி அவர்கள் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகியிருக்கு அப்படின்னும் அவர் மேலே கூடிய சீக்கிரமே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. இது முற்றிலும் பொய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற விதமாக பெங்களூர் காவல்துறை விராட் கோலி அவர்கள் மேலே எந்த வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை அப்படின்னு அஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் ரிலேட்டடாக விராட் கோலி அவர்கள் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் இந்த சம்பவம் அவரை எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.